வணக்கங்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன் வரும். ஸோ அதை வந்து உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் என்னவோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருந்து அது ராகுடைய சாதனமாக 2-3 தொடரும் போது ரகசியமாக நிறைய கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப கவனமாக இருக்கணும். வருமானம் நல்லா இருக்கும். ஸோ நல்ல இரட்டிப்பு வருமானம், நல்ல வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது 3ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. பெரிய லெவலில் வரணுங்கிற லெவலெல்லாம் நல்லாயிருக்கும். நல்ல பெயர் புகழ் வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதற்கான முயற்சிகளும் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, குரு வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய், 4-11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11-7 இருக்கும்போது அது 7 நீச்சமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன வந்து தாயார் மற்றும் மூத்த சகோதரர்கள், மனைவி மற்றும் இந்த 3 உறவுகளால் நமக்கு சின்ன மனசலனங்கள், மெயினாக வந்து மனைவி வந்து சின்ன மனக்காயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து மனசை வந்து எவனா ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே வரும்போது நிறைய, அதாவது புதிய தொழில் வாய்ப்புகள், நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போகணும், நல்ல குழந்தைகளுக்காக ஏதாவது பெருசாக செய்யணுங்கிற எண்ணங்களெல்லாம் பெருசாக செய்யுங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான புதன் 11ல் இருக்கும். பெருத்த லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி ஆன்மீக சுற்றுலாலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பிரயாணங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அது வந்து வக்கரமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு முயற்சிகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் என்ன ஒரே ஒரு குறை என்னென்னா, 7ல் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் வார்த்தைகள், ஏதாச்சும் உங்களுடைய செயல்பாடுகள், மனைவியோட செயல்பாடுகள், பார்ட்னருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மனக்காயங்களை கொடுத்துரும். அதேமாதிரி கஸ்டமர்ஸ், பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஒரு கஸ்டமர்ஸால் ஒரு சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சூரியன். 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்ல ஒரு சாதாரண நினைச்சவங்க திடீர் ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல கல்வி அறிவு, மேலே படிக்கணும், பெரிய படிப்பு படிக்கணும், பெரிய ஒரு வளர்ச்சி வரணுங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது, நல்ல பெரிய பாப்புலாரிட்டி ஆகணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா புது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி, அதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாச்சும் வந்து சாதாரண நடக்கணுன்றது திடீர்னு நடந்து அழகாக ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களையும் பெரிய ஒரு லாபங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், உங்களுக்கு புதிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, ஆனால் செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன மனசலனங்கள், மனஸ்தாபங்கள், ஒரு கொஞ்சம் ஒரு மனதில் காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அது நீச்சமாக இருக்கும். கொஞ்சம் கணவன் மனைவி ஒரு மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். மகர லக்னமாக இருந்து ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நட்சத்திர சார பரிவர்த்தனையில் இருக்கும்போது சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் பின்னாடி கலகம் பேசிப்பாங்க, முன்னாடி எதுவும் பேச மாட்டோம். பட் உள்ளுக்குள்ள குடும்பத்துலேயோ இல்லை வெளியிலையோ வந்து சின்ன ஒரு கலகங்கள், கொஞ்சம் வந்து புரளி பேசுகிறது மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, குரு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், இரட்டிப்பு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும். திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள்.
கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும் பொழுது அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது இப்போ வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ மகர லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய தொழில் வாய்ப்புகள் தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. குழந்தைகள் நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் ஒன்று, ஒரு பிரார்த்தனை அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து மாந்திரிகம் என்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எடிக்ட் ஆகிருக்காங்க. காரணம் என்னென்னா நிறைய சீரியல்ஸு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே மைண்டில் போட்டுக்கிட்டு எனக்கு காரியம் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இப்படி ஆகிடும்னு சொல்லி போகிறாங்க. ஸோ இது நல்லதா கெட்டதானா? கண்டிப்பாக கெட்டதுங்க. ஏன்னா வந்து இது வந்து பிளாக் மேஜிக்ன்றது வந்து ஒருத்தனுடைய விதியை வந்து நீங்கள் வந்து ஏதோ ரூபத்தில் போய் உள்ளே அட்டாக் பண்ணி அவனுக்கு வந்து வரவிடாமல் பண்ணுறதோ இல்லை வேறு ஒரு ரூபத்தில் ஒரு மந்திரவாதியை வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆகுமானா இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. அது வேறு விஷயம். பியூராக வந்து இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி, ஒரு 5% இருந்தால் பெரிய, மற்றவங்களாம் ஏமாத்துறாள் தான். ஸோ வேறு எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும், எல்லாம் ஏமாத்துறாள் தான். உள்ளே மாட்டிங்கன்னா இல்லை லட்சக்கணக்கில் ஆட்டையை போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு பிளாக் மேஜிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சின்ன சின்ன சித்து விலைகள்லாம் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் அது பண்ணலாமான்னா பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்கள் விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் அனுபவிச்சு தீரணுங்கிற ஒரு கர்மாவே நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுமே ஒழிய சரி அந்த டைமில் போய்ட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொன்னிங்கன்னா அது மாட்டிக்கும். ஸோ அது ஒரு விஷயம். பிளாக் மேஜிஷியன் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வம்சாவழியில் வந்து அது வந்து ஒரு கர்மாவாக வந்து இணைஞ்சிரும். நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அது பிளாக் அது ஒரு கர்மாவாக மாறி அது உங்களுக்கு குழந்தைகளாக பேர குழந்தைகளாக வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து படுத்தி எடுத்துருங்கிறது உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம். உதாரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் வந்து எங்களோட இருந்தார். நான் சொல்கிறது வந்து ஒரு மோர் தென் ஒரு 35 இயர்ஸ் பேக், ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார். ஒரு சைக்கிள் வச்சுட்டு தான் போவார். அவர் சின்னதாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தார். ஸோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாத சம்பளத்தெலாம் வேலை பார்ப்பார். ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா கொஞ்சமாக ஒரு சின்னதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணார். ஸோ இதுக்கு நடுவில் இருந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த எந்திரம் பண்ணி நிறைய மந்திரங்கள் உச்சாடனங்கள் இதெல்லாம் வேலையும் பார்ப்பாருங்க. ஸோ இது வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நிறைய தகடுகளாக இருக்கும், நிறைய தகடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார். க்ரோத் இருந்ததுன்னா பயங்கரமான க்ரோத் இருந்தது. க்ரோத்னால் எப்படி தெரியுங்களா இருக்கும், நிறைய ஆர்டர்ஸு. அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த இடத்துலேருந்து இவர் வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் இந்த பக்கம் மாந்திரிக விஷயமும் பண்ணிக்கிட்டு ஆளுங்களை வச்சு பண்ணுவார். பணம் கொடுத்தா ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்துருந்தார். அந்த மாந்திரிகம் பண்ணுற ஆளை பார்த்திங்கன்னா எப்படி இருப்பார் தெரியுங்களா, ரொம்ப கோரமாக இருப்பார் ஆள். ஸோ அப்போ அவன் எவ்வளோ காசுக்காக எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்றது வந்து அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா மண்டேயில் வந்து ஒரு கொண்ட மாதிரி ஒரு இதே வந்துருக்கும், சதையை வந்து ஒரு மாதிரி வெளியில் வந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சயின்ஸ் இது, அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பிளாக் மேஜிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார். இவருக்கு வந்து நல்ல வளர்ச்சினா எப்படி சொல்கிறேன்னா ஒரு சாதாரண கம்பெனியாக தொடங்குறது. அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டார். அவர் கீழே வந்து ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, 10-15 பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கார் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட டைப் போடுற அளவுக்கு வந்து இவருடைய வளர்ச்சி இருந்தது. பட் என்ன ஆச்சுன்னா சடனாங்க ஒன் ஃபைன் டே திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் உடனே உயிர் போச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் இறக்கணும்னு அவசியமே கிடையாது, திடீர்னு இறந்துட்டார். டோட்டல் எல்லாமே ஷட் டவுன் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய கர்மா என்ன வந்ததுன்னா இவருடைய வளர்ச்சி வந்து என்றைக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணாரோ அப்போ வந்து முதல் குழந்தை அவருக்கு ஏற்கனவே இருந்து, ரெண்டாவது குழந்தைய வந்து அது பிறக்கும்போது அது மூளை வளர்ச்சி கூண்டிய ஒரு குழந்தையாக பிறந்துச்சு. அதனால் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணார். அவருக்கு வேதனைன்னா அந்த குழந்தையால் ரொம்ப வேதனை இருந்தது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா அந்த பிளாக் மேஜிஷியனுங்கிறது வந்து உங்கள் வம்சாவழியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது. ஸோ அவ்வளோ கஷ்டங்களை வந்து அந்த பிளாக் மேஜிஷியன் கொடுத்துரும். ஸோ அதனால் தயவுசெய்து யாராச்சும் வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும், இன்றைக்கி பணம் வரணும், எனக்கு வந்து இவன் அழியணும், இவன் கெட்டு போகணும், இந்த மாதிரிலாம் வந்து தவறான ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு சில விஷயம் செய்ய போனீங்கன்னா உங்களது மகன்கள் பேர குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் வந்து தயவு செய்து அந்த விஷயங்களே போகாதீங்க.
அது விஷயத்துக்கு பக்கமே போகாமல் இருக்குது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் கண்ணுக்கு எதிரே அவங்க எவ்வளோ பெயின் தெரியுங்களா. அவங்க காசு இல்லாத போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. நான் எனக்கு நல்லா தெரியும், காசு இல்லாத போதே அந்த அழகாக சைக்கிளில் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டரில் வச்சுருந்தார். ஸ்கூட்டரில் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க டோட்டலாக அவங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. பணம் இருந்தது, பட் சந்தோஷம் டோட்டலாக போயிடுச்சு. அவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டத்தோடய தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே வந்து அவரும் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக வந்து டெமாலிஷ் ஆனதை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த கம்பெனி எல்லாமே மூடுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திச்சு. அதனால் வந்து தயவுசெய்து இந்த பிளாக் மெஜிஷியனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. மாந்திரிகமோ மந்திரமோ இதுக்கு என்னங்க பண்ணலாம், ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டான், நான் அவனுக்கு நான் திருப்பி செய்ய வேணாம்னா நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க. உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள். ஸோ வழிபாடுன்றது வந்து உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர நல்லது வரும். நமக்கு வந்து நல்ல சந்ததிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய இந்த மாதிரி வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.